வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிதுக்கின மொச்சை பயிறு குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிதுக்கின மொச்சை பயிறு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பிதுக்கின மொச்சை பயிறு நான் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு நாட்டு தக்காளி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மொச்சை சீசன்ங்கிறதுனால மொச்சை நல்லா கிடைக்கும் இந்த சீசன்ல ஃப்ரெஷ்ஷா. அதுல மொச்சை எடுத்து நம்ம ஊற வைக்கணும். ஒரு 1/2 hour ஊற வச்சோம்னா ஈஸியா நம்ம அதை இதுக்குன்னா அது தோல் தனியா வந்துடும். இப்போ இதுல நம்ம குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு தண்ணி சுட வச்சிருக்கேன். முதல்ல நம்ம இந்த மொச்சைய தனியா வேக வச்சுக்கலாம். இது தோல் இல்லாத மொச்சைங்கனால சீக்கிரமா குக் ஆயிடும். இது நம்ம ப்ரெஷர் குக்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோட தக்காளி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயம் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இது ஒரு 5 to 10 minutesல குக் ஆயிடும். அடுத்துதான் மசாலா அரைக்க என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். தனியா 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு தேங்காய், அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம். இதை நம்ம எண்ணெய் போட்டு வறுத்து எடுக்க போறோம். ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். முதல்ல வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் லைட்டா வதங்கின உடனே தனியா சேர்த்துக்கிறேன். தனியாவும் லைட்டா ஃப்ரை ஆகுது. அடுத்ததா தேங்காயும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒன்னா சேர்ந்தே வதங்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 or 2 minutes நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மொச்சை பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயமும் கலர் மாறிடுச்சு, தேங்காயும் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது. இப்போ இதை நம்ம ஆற வச்சு தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மத்தியம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மொச்சை ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் 50% மொச்சை குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு 50%. இப்போ நான் அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் உப்பு சேர்க்கலை, கடைசியாக தான் உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சோண்டு மிக்ஸி வாஷ் பண்ணி வச்சு அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ண விடலாம். ஒரு 5 to 10 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு லைட்டாக சுண்டி இருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்க்குறேன். இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு விட்டுடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிச்ச உடனே கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, இதோட முக்கியமாக தாளிப்பு வடகம் சேர்க்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம். இந்த தாளிப்பு வடகம் தான் இந்த குழம்புக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது வெங்காய வடகம், தாளிப்பு வடகம் கடையில் கிடைக்கும். அவ்வளோதான். நல்ல கமகமன் வாசனை வருது. இப்போ இதை தாளிச்சதை நான் குழம்புல ஆட் பண்ணிடுறேன். வெங்காய வடகம் போட்டு தாளிச்சுட்டு நான் உடனே மூடி வச்சிடறேன். அப்போ தான் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தாளிச்சதை திக்னஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மொச்சை சீசனுங்கிறதுனால நீங்கள் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுவாக நம்ம மொச்சை கத்திரிக்காயோட சேர்த்து புளி சேர்த்து வைப்போம். இது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அளவான இன்கிரிடியன்ஸ், ஒரு தக்காளியோட நேச்சுரல் புளிப்புல நம்ம இதை பண்ணுறோம். இது ஹைலைட்டாக இந்த வடகம் தாளிக்கிறது தான். கண்டிப்பாக அதை நீங்களும் இதே மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.